சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பிரம்மன்னு புரியாட்டாலும் பிரம்மந்தான், பிரம்மன்னு புரிஞ்சுட்டாலும் பிரம்மந்தான். புரிஞ்சுக்கிறது புரியாதுங்கிறதான் வித்தியாசமே தவிர பிரம்மன்கிறதுல வித்தியாசம் கிடையாது. சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. இந்த அந்தఃகரணமெல்லாம் நிறைய விக்ஷேபத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்படி இப்படி இப்படி எண்ணுவது உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது 4 முழம் எண்ணுவது 80 கோடி. கண்டதெல்லாம் நினச்சி சுற்றிக்கிட்டு இருந்ததும் இதே மனசு தான். வேண்டாம் ஒரு ஆசிரமத்தில் அமைதியாக உட்கார்ந்துருப்போன்னு சொன்னதும் இதே மனசு தான், இதே இதுதான் இருக்கும். அப்புறம் இங்கே பேசாமல் என்னென்னா எல்லாம் ஒடுங்கி எப்பவும் பிரம்ம சிந்தனையாகவே தத் சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏததேக பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர்புதாக. வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசியில் சொல்கிறார். தத் சிந்தனம் அதையே சிந்திப்பது, தத் கதனம் அதை பற்றியே பேசுவது, அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஒருவருக்கொருவர் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வது, ஏததேக பரத்வம் ச இதை ஒன்றே குறிக்கோளாக கொண்டிருப்பதுதான் பிரம்மாபியாசம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். புதாக பிரம்மாபியாசம் விதுகு, பிரம்மத்தை அபியாசம் பண்ணுவது என்பது இதுதான் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதையே தனியாக இருந்தால் அதையே சிந்திக்கிறது. யாராவது ஒரு சிஷ்யன் வந்தான்னா தத் கதனம், சமமாக இருக்கிற ஆள் வந்தால் அந்யோன்யம் தத் பிரபோதனம். இப்படி 3 விஷயம் ஈக்குவலாக இருக்கிற ஆள்கிட்ட நான் இன்றைக்கி ஒரு விஷயம் படித்தேன், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தெரியுமா அப்படின்னு அதே விஷயத்தை சொல்கிறது, ஆத்ம விஷயத்தை சொல்கிறது. நல்ல சிஷ்யம் கிடைச்சான்னா அவனுக்கு நன்றாக விளக்கி சொல்லு, தத் கதனம். யாருமே இல்லைன்னா தியானம், தத் சிந்தனம். ஏதத் ஏக பரத்வம், தான் தனியாக இருக்கிற போதும் இதே சிந்தனை தான், தனக்கு முன்னாடி ஒரு சிஷ்யம் வந்தாலும் இதே சிந்தனை தான், தனக்கு சமமான வித்வான்கள் யார் வந்தாலும் இதே சிந்தனை தான். இப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதஸ் சமாதீயதாம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. பூர்ணாத் சாதன பஞ்சகம். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதஸ் சமாதீயதாம் பூர்ணாத்மாசு சமீக்ஷ்யதாம் ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலாத் நாப்யுத்தரை ஸ்லிஷ்யதாம் பிராரப்தம் த்விஹ புஜ்யதாம் அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. தெளிவுன்னு சொன்னாலே ஞான நிஷ்டைன்னு அர்த்தம். தெளிவுங்கிறது ஞான தெளிவு, மெஞ்ஞான தெளிவு. மெஞ்ஞான தெளிவு முதல்ல ஒரே குழப்பமயமாக இருந்தது. இப்போ குழப்பானந்தாவிலிருந்து தெளிவானந்தா ஆகிட்டார். முதல்ல குழப்பானந்தாவாக இருந்தால் கன்ஃபியூஷன் ஆனந்தா, அப்புறம் இவர் இப்போ எப்படி இருக்காருன்னா கிளாரிட்டி ஆனந்தா, தெளிவாயிட்டார்னா. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை
உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.